விண்ணீருக்கும் மண்ணீருக்கும் பிறந்தவனே பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். என் தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். ஐயா, என்னங்க ஐயா, நல்லா தானே இருந்தீங்க, ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறீங்களே? ஆமாம், என்னது விண்ணீர் மண்ணீரா, அதுக்கு பிறந்தவன? ஆமாங்க, உலகத்தில் யாரும் பேசாத தலைப்பு விரைவில் பேசுவேன், புரியுதுங்களா? விண்ணீர் மண்ணீர். விண்ணீர் என்பது தந்தை வானம், மண்ணீர் என்பது தாய், அன்னை பூமி தாய், புரியுதுங்களா? இந்த இரண்டு நீரும் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் பிறக்க முடியாது. ஐயா, உலகத்தில் யாருமே சொல்லலை தான், புரியுதா? இதை மறுத்துருங்களா பார்க்கலாம், புரியுதுங்களா? பிறந்துருங்களா, வானமும் பூமி இல்லாமல் பிறந்துருங்களா? உலகத்திலேயே வானத்துக்கும் பூமிக்கும் நன்றி சொல்கிறது என்னென்ன, எவ்வளோ பெரிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சி தெரியுமா? உங்கள் எவ்வளோ பேருக்கு நான் ஒன்று சொல்லுவேன். இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ விடாத காரணம் என்ன அப்படின்னா, நான் 2 செயல் செய்கிறேன், புரியுதுங்களா? எல்லாரும் ஒன்றுன்னுவாங்க, எல்லாமே 2 வச்சு விளக்கம் கொடுப்பேன். காமெடியாகவும் இருக்கும், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதும் இருக்கும். இப்போது மூலிகை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மக்களுக்கு உணவும் கொடுக்கணும், ஆன்மீகமும் பேசணும். மீதி ஆளுங்களாம் வெறும் ஆன்மீகம்தான். ஒரு அத்தி பவுட்ரு ஒரு 100 கிராம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, புரியுது? ஆவரம்பு கேட்டால் கொடுக்கும். இதெல்லாம் எங்ககிட்ட பேசாதீங்க, நாங்கள் வெறும் ஆன்மீகம் ஒன்று தான் பேசுவாங்க, 2 செய்ய மாட்டாங்க. நான் 2 செய்கிறேன், புரியுதுல? என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் இருக்கிறார். எந்த கடவுள்னா உணவுன்ற கடவுள், பசின்ற கடவுள்கிறார், புரியுதுங்களா? உங்கள் உடம்புல பசி இருக்குது, என்கிட்ட உணவுது. என்கிட்ட இந்து வராங்க, கிறிஸ்டின்ஸ் வராங்க, முஸ்லீம்ஸ் வராங்க, கடவுளே இல்லைன்றவங்களும் வராங்க. என் கடவுள்கிட்ட எல்லாரும் வராங்க. இது எதுக்காக இருக்குன்னா, உயிருக்காக இருக்குது. உங்கள்கிட்ட ஏன் வரலன்னா, நீங்கள் மனதிற்காக இருக்கிறதால பிரிஞ்சு போகிறீங்க. இப்போ எங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, எல்லோரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ கடவுள் இல்லைன்றவங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, உயிருக்காக இருக்கிறது. அடுத்து உங்கள் மனதிற்காக இருக்கிற கடவுள்கிட்ட போகும்போது இப்படி ஒருத்தர் இப்படி போயிட்டார், இப்படி ஒரு மதம், அவள் தான் பிரிஞ்சிடுச்சு. ஆழ்ந்து சிந்திங்கள் மக்களே. உண்மை கடவுளில் அனைவரும் ஒன்று கூடுவோம். பசி வணக்கம்.